நோன்பாளிக்கு நிறைய பாக்கியம் இருக்குது. அதில் ஒன்று, அவர் கேட்கிற துவா அத்தனையும் கபூல் செய்யப்படும். ரமலானில் இமாம் புகாரி எழுதுவார், ரமலானில் நோன்பாளி அவருடைய துஆ மறுக்கப்படுவதில்லை ஹத்தா யஃப்துர், நோன்பு திறக்கும் வரையிலும். சகரு வச்சிட்டோம், 4 மணிக்கு, காலையில் 5 மணிக்கு துவா கேட்டோம், 6 மணிக்கு துவா கேட்டோம், கொஞ்சம் நேரம் படுத்தோம், 10 மணிக்கு எழுந்திரித்து துவா கேட்கிறோம், மதியம் கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்து துவா கேட்டோம். கேட்டதெல்லாம் கொடுக்கும் காலம். ஒத்தஅவாத்து முஸ்தஜாபா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படும். எத்தனை தேவை இருக்கிறது, நாட்டங்கள் எத்தனை இருக்கிறது. சஹாபாக்கள், சலஃபு சாலிஹீங்கள் எழுதி வைப்பாங்களாம், எனக்கு இன்ன பிரச்சனை இருக்குது எழுதிக்கிடுவாங்க, இந்த காரியம் குடும்பத்தில் நடக்கணும் எழுதுவாங்க, என் வாழ்க்கையில் தனி வாழ்க்கையில் இது கிடைக்கணும் எழுதி கொள்வார்கள், நிம்மதி வேணும் எழுதுவாங்க, என் பிள்ளைகளுக்கு எதிர்காலம் வேணும் எழுதுவாங்க, நல்ல நிக்கா நடக்கணும் எழுதுவாங்க, எல்லாத்தையும் எழுதி பேப்பரில் வச்சுக்கிடுவாங்க. சஹாபா பெருமக்கள், சாலிஹீங்கள் ரமலான் வரட்டுமே என்று காத்திருப்பார்கள், ரமலானை எதிர்பார்ப்பார்கள். எந்த ரமலான், ரமலான் வரட்டும். ஏன்? ரமலானில் இந்த அத்தனையையும் அல்லாஹ் இடத்தில் சொல்லி கேட்கப் போகிறேன். ஏன் தெரியுமா? ரமலானில் நான் கேட்டால் அவன் கொடுக்கும் இடத்தில் இருப்பான் என்றார்கள் நபிகள் நாயகம். உங்களுக்கும் சொல்கிறேன், எழுதி வையுங்கள் உங்கள் தேவையை. நோன்பு பிடிக்க வேண்டும், நோன்பு திறக்கும் வரையிலும் நீங்கள் கேட்பதை அல்லாஹ் கொடுக்கிறான். ஒஸ்ஸாயிம் ஹத்தா யஃப்துர், இந்த ஹதீஸை இமாம் புகாரி எழுதுகிறார். ஒரு நோன்பாளி நோன்பு திறக்கும் வரையிலும் அவர் கேட்பதையெல்லாம் அல்லாஹ் கொடுக்கிறான். ரமலானுக்கு ஷஹ்ரே ஜூத்